தங்கத்தின் விலைக்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் உயர்ந்து வருவதற்கான காரணம் என்ன? இந்த தங்கம், வெள்ளி ஆகியவற்றின் வரலாறு காணாத உச்சத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து நம்மிடையே இந்த சிறப்பு விவாதத்தில் பங்கேற்பதற்காக தங்கம், வைர நகைகள் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். ஒரு பவுன் தங்கம் 1.25 லட்சத்தை தாண்டி போயிருக்கிறது. இது போல ஒரு கிலோ வெள்ளி 4 லட்சத்தை தாண்டி ஒரே நாளில் 13,000 ரூபாய் வரை உயர்ந்து கொண்டே செல்கிறது. இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு இவ்வாறு உயர்ந்து கொண்டே செல்வதற்கு அந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் தான் காரணமா, அல்லது அமெரிக்கா காரணமா, அல்லது பல்வேறு நாடுகளில் தங்கத்தை சேமித்து வைக்கும் அந்த ஃபெடரல் பேங்கில் ரிசர்வாக வைக்கக்கூடிய தங்கத்தின் அளவு அதிகரிப்பது தான் காரணமா? தொடர்ந்து உச்சத்தை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இது முழுக்க இப்பொழுது விலை ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் தான். அதாவது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் காரணமாக பல நாடுகள் தங்களிடம் அந்நிய செலாவணியாக உள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பது சர்வதேச அளவில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துள்ளது. குறிப்பாக எல்லா வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகள் அதில் உள்ள ரிசர்வ் வங்கிகள் தங்களிடம் கையிருப்பாக உள்ள அந்நிய செலாவணிகளை தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பார். அது ஒரு காரணம். அதே போல அந்த நாடுகள் உள்ள அரசு கருவூலங்கள் கூட பெருமளவில் தங்கத்தை வாங்கி குவித்து கொண்டு வருகின்றன. இது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக அங்களுடைய மத்திய வங்கியான ஃபெடரல் வங்கியினுடைய தலைவர் இப்பொழுது வேற புதிய தலைவர் வந்து பதவியேற்க உள்ளார். அவர் பதவியேற்றவுடன் வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைப்போம் என்ற அறிவிப்பு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவர்கள் அதை அமல்படுத்தினால் வைப்பு நிதியிலிருந்து பெருமளவில் முதலீடுகள் பெறப்பட்டு அது வந்து தங்கமாக மாற்ற தொடங்கும். இதெல்லாம் தான் காரணம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா சமீபமாக அமெரிக்காவினுடைய சில பொருளாதார கொள்கைகளில் வந்து பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய காரணம். இது போன்ற காரணங்கள் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருவதும் அதன் காரணமாக தங்கத்துடைய விலை சர்வதேச சந்தையில் உயர்வதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஓகே ஜெயந்திரன் சார், அந்த 1 லட்சத்தை தங்கத்தின் விலை எட்டுமா என்ற நிலைக்கு போய் இப்போது 1.25 லட்சத்தை எட்டிவிட்டது. 1,24,880 ரூபாய் என்று ஒரு சவரன் என ஒரே நாளில் காலையிலிருந்து மாலைக்குள் அந்த விலை உயர்வு என்பது இந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. ஒன்று, இந்த 1.25 லட்சம் என்பது இது ஒரு பெஞ்ச் மார்க்காக நிறுத்தப்படுமா, அல்லது இன்னும் மேலும் அடுத்த 2-3 நாட்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? இன்னும் இல்லை, அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உள்ளது. காரணம் என்னன்னா, மேற்கத்திய பிராந்தியங்கள், அதாவது ஈரானை சுற்றியுள்ள கடல் பிரதேசங்களில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் முகாமிட்டுள்ளன. இது வந்து ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கும் என்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கத்துடைய விலை மிக அதிகமாக உயரும். அதனால வந்துட்டு விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதே மாதிரியான நிலைமை தான் நீடிக்கும். இன்னொன்று முக்கியமான கேள்வி, தங்கத்தில் இப்போது இன்றைக்கு முதலீடு செய்திருந்தால் ஒரு சவரனுக்கு 5,000 ரூபாய் லாபம் எடுத்திருக்கலாம், ஒரே ஒரு சவரனுக்கு. இது போல நகைக்கடை வைத்திருக்கும் நகை வணிகர்களுக்கும் நகை வாடிக்கையாளர்களுக்கும் நகையை வாங்க வரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கும் இடையே அந்த சிரமம் இருக்குது சார். இன்று காலையில் ஒருத்தர் நகை வாங்க வர்றாரு, அதே நகை வந்து மதியம் ஈவினிங் வந்து ஒரு 11 மணிக்கு நகை வாங்குறாரு ஒரு ரேட்டு, 3 மணிக்கு ஒரு வாங்குறாரு அது இன்னொரு ரேட்டு, அதை விட கூடுது. இவ்வாறு ஒரே நகைக்கு 2 விலை ஒரே நாளில், சில சமயம் 3 விலை கூட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் வாங்குற பொதுமக்களுக்கும் இந்த வியாபாரிகளுக்கும் அந்த பில்லிங் மற்றபடி அந்த கஸ்டமரை அணுகிறதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு குறையாக அந்த நகையை திருத்த வராது. திரும்ப காலையில் வாங்கின விலைக்கும் ஈவினிங் வாங்கின விலைக்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா அந்த வாடிக்கையாளர் உரிமையாளர்கள் அந்த உறவு மற்றும் அந்த வியாபார சிக்கல் எப்படி இருக்குது சார்? இப்போ அதாவது வியாபாரத்தை பொறுத்தவரை விலை எதுவுமே நிரந்தர விலை. எப்பொழுது வாங்க வருகிறார்களோ அப்பொழுது என்ன விலையோ அந்த விலைக்கு விற்பனை செய்யப்படும். இருப்பினும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. வாடிக்கையாளரை பொறுத்தவரை என்ன வேலைன்னே தெரியல. அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு வேலை இருக்கு, கடைக்கு வந்து சேரும்போது வேற வேலையா இருக்கு. இது வந்து கடந்த ஒரு 3 மாதங்களாக இதே மாதிரி நிலைமைதான் இருக்கிறது. தொடர்ந்து ஒரு முறையும் அவருக்கு விலை வந்து ஒரு நாளைக்கு 2 முறை விலை ஏறும்போது அவருக்கு ஒரு பெரிய குழப்பம். அதனால எல்லாருக்குமே இது வந்து குழப்பமான சூழ்நிலை. இதெல்லாம் தாண்டி
கடையில் சேல்ஸ்மேனுக்கே புரியல இப்போ என்ன விலைக்கு விற்கணுங்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு விலையில் வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்குது. பெரிய குழப்பம்தான். ஓகே, இந்த குழப்பம் தீர்வதற்கு அரசு என்ன பண்ண போகுது? ஏன்னா பட்ஜெட் வரப்போகுது. இந்த 1ஆம் தேதி இன்னும் 2-3 நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறார்கள். ஆனால் இந்த தங்கத்தின் மீதான அந்த இறக்குமதி வரியை குறைத்தால் அந்த விலை குறையும் என்பதற்கான சில வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான சாத்தியங்கள் இருக்குதா? இந்த பட்ஜெட்டில் நீங்கள் தங்க நகை வியாபாரிகள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது தங்கத்துடைய விலை குறைப்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஏனென்றால் முழுக்க நம்ம வந்து இறக்குமதி மூலமாக தான் தங்கம் வருது. தங்கம் நம்ம வாங்குறது சர்வதேச சந்தையில் தான் நம்ம கொள்முதல் செய்கிறாங்க. ஸோ சர்வதேச சந்தையில் என்ன விலை நிர்ணயம் செய்யப்படுது அந்த விலை தான் வாங்க முடியும். அதனால் நம்மளுடைய நாட்டில் வந்து அது உற்பத்தியே கிடையாது. அதனால் விலையில் வந்து பெரிய மாற்றம் தர முடியாது. ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே 15% இருந்த இறக்குமதி தீர்வையை 6% குறைச்சிருக்காங்க. அதனால் இந்த பட்ஜெட்டில் இன்னும் பெரிய அளவில் ஏதோ மாற்றம்லாம் செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. அதனால் எங்களுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு அவங்க இறக்குமதி வரி இன்னும் குறைச்சிருவாங்க, அதனால் தங்கம் விலை குறையும்னா நிச்சயமாக குறையாது. இதே மாதிரியாக தான் இருக்கும். இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, நகை வணிகர்களை ஒரு 10 கோடி ரூபா நகை கடையில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 கோடி அளவுக்கு இந்த டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வரி விகிதம் குறைவதற்கான அந்த வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அது வந்து மத்திய அரசு செய்யவே முடியாது, செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பாராளுமன்றத்தில் இதுக்கு வந்து சட்டமாக தான் வந்து மாற்ற முடியுமே தவிர இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிப்பின் மூலமாக இதை செய்ய முடியாது. இதுக்கு வந்துட்டு சட்டத்தை கொண்டு வந்து அதை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அது சாத்தியம், அதாவது அது இப்போ செய்ய முடியாது. அது செய்யணும்னா கூட அது சில கால அவகாசங்கள் வேணும். இந்த உடனடியாக இந்த பட்ஜெட்டில் எந்தவித மாற்றமும் வராது அதில். ஓகே, இந்த தங்கத்தின் விலையோடு இந்த வெள்ளியின் விலை வந்து இதற்கு முன்பு உயர்ந்த போது ஒரு 50% வரை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது தங்கத்தின் வெள்ளி விலை உயர்வு என்பது. ஆனால் இப்போது வெள்ளி விலை என்பது இன்று ஒரே நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் அளவுக்கு அந்த வெள்ளி விலை ஒரு நாளில் உயர்ந்திருக்கு. இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலையோடு போட்டி போட்டுக்கொண்டு இந்த வெள்ளி விலை உயர்ந்து கொண்டே செல்வதால் இது தங்கத்தின் விலையை போலவே அப்படியே அது ஸ்டேபிளாக நின்றுமா, இல்லாட்டா வெள்ளி விலை வீழ்ச்சியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இதுக்கு முன்னால் வெள்ளி விலை உயர்ந்து இது ஒரு 50% வரை குறைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க அந்த வெள்ளி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்து. அதாவது வெள்ளியை பொறுத்தவரை வெள்ளி வந்து பல வகைகளில் பயன்பாடு. அதாவது தங்கத்தை முதல் எடுத்துட்டா தங்கம் வந்து ஒரு முதலீட்டு பொருள், அவ்வளோதான். ஆனால் வெள்ளி முதலீட்டு பொருளாகவும் அதே சமயத்தில் பல தொழில்களுக்கு குறிப்பாக எலக்ட்ரானிக்கில் வந்துட்டு வெள்ளியினுடைய பயன்பாடு பெரிய அளவில் இருக்குது. அதனால் அதுலேயும் முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. அதனால தான் தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 2 லட்ச ரூபா நம்மகிட்ட இருக்குது. இன்னைக்கு தங்கத்தில் வந்து 1 லட்ச ரூபா முதலீடு செய்யுங்க, வெளியில் 1 லட்ச ரூபா முதலீடு செய்யுங்க. ஒரு வருஷம் பொறுத்து வெள்ளியுடைய முதலீடு பார்த்தீங்கன்னா 1,25,000 இருக்கும். தங்கத்துடைய முதலீடு 1,15,000 தான் இருக்கும். ஸோ வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரும். காரணம் என்னென்னா, வெள்ளி வந்து முதலீட்டு பொருளாகவும் அதே சமயத்தில் பல தொழில்களுக்கு மூலப்பொருளாகவும் பயன்பட்டு வருகிறது. அதனால அதனுடைய முதலீடுகள், அதனுடைய லாபம், அதனுடைய விலை ஏற்றம் தொடர்ந்து பெரிய அளவில் இருக்கும். மீண்டும் வந்து வெள்ளியுடைய விலை குறைவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆனால் வங்கிகளில் போய் வெள்ளியை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் உருவாகலையே சார். வெள்ளியை வந்து அடகு பொருளை வந்து வைக்க முடியாது, அதுக்கும் அடகு வைக்கலாம். ஏப்ரல் 1 முதல் வெள்ளி பொருட்களை அடகு வைத்து பணம் தர வேண்டும் என்று எல்லா வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி வந்து அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறை ஆயிரும். இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வெள்ளிகளை வந்து வங்கிகளில் வந்து அடகு பொருளாக கொண்டு போய் வைக்கலாம். அதுக்கு ஏதாவது மினிமம் இருக்கா சார்? எவ்வளோ இருக்கணும்? 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி இந்த கிராம் கணக்கு எதுவும் இல்லை? அது மாதிரியான எந்த கைட்லையும் அவங்க சொல்ல. வெள்ளி அடகு வச்சு தரலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்க தவிர எவ்வளோ அளவு மினிமம் ரூபாய் எவ்வளோ, ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 எவ்வளோங்கிறது அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் வெள்ளியை அடகு வச்சு தரலாம். அதே மாதிரி வந்து வெள்ளியினுடைய பொருட்கள் வந்து கட்டாயமாக BIS ஹால்மார்க் செய்யணுங்கிற ஒரு சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்துருவாங்க. அதனால எல்லாமே நடைமுறைப்படுத்தும் போது வெள்ளியும் ஒரு சாதாரண ஒரு தங்கத்தை போல எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாறிடும். ஓகே, இல்லை வெள்ளிக்கு அந்த ஹால்மார்க் இப்போதைக்கு இல்லையா சார்? வெள்ளிக்கான அந்த தர நிர்ணயம் ஆனால் கட்டாயமாக்கப்படவில்லை. ஓ, தங்கத்துக்கு வந்து அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. தங்கத்துக்கு வந்து ஹால்மார்க் கட்டாயமாக்கப்பட்டிருக்கலாம் சார்? 100% கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த தங்கம் வெள்ளி ஆகிய இரண்டின் விலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 60% வரை இந்த தங்கத்தின் விலை வந்து உயர்ந்து கொண்டே செல்கிறது.
இந்த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன், அதாவது இந்த புவிசார் அரசியல் அந்த பிரச்சனைகள் முடிவடைந்து விட்டால், நீங்கள் கூறியது போல அந்த ஈரானை சுற்றி அமெரிக்க போர்க்கப்பல்கள் அணிவகுத்து நிற்பது, மற்றபடி தங்கம் உற்பத்தி மற்றும் இந்த நாடுகள் அதை ரிசர்வில் வாங்கி வைத்திருப்பது, இவை குறைந்தால், அதாவது அந்த போர் சூழல் குறைந்தால், ஏற்கனவே இந்த ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்கியதிலிருந்து இந்த விலையேற்றம் தொடங்கினது இப்போ இந்த ஈரான் வாரில் வந்து நிற்குது. இந்த சூழ்நிலைகளை அடுத்தடுத்து இந்த வார் சிச்சுவேஷன்ஸ் குறைந்து ஓரளவு ஒரு அமைதி சூழல் ஏற்பட்டால் இந்த விலையேற்றம் என்பது வந்து எந்த அளவுக்கு குறையும் சார்? அது இல்லை, குறையாது. காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்த கிளியராக சொல்கிறேன். இதுக்கு முன்பாகலாம் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்தாங்க. அவங்க முதலீடு செய்துட்டு ஓரளவுக்கு லாபம் வரும்போது மீண்டும் சந்தைக்கு வந்து தக்கத்தை கொண்டு வருவாங்க, விற்பனை செய்வாங்க. அதன் மூலமாக ஒரு 10-20% வர குறையும். ஆனால் இப்பொழுது முதலீட்டாளர்களை தாண்டி உலக நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள், ரிசர்வ் வங்கிகள் முதலீடு செய்துள்ளன. அதே போல உலக நாடுகளிடையே உள்ள கருவூலங்கள், அரசுடைய கருவூலங்கள் அதில் முதலீடு செய்துள்ளன. இது எல்லாமே மறுசுழற்சி முறையில் தங்கம் வந்து சந்தைக்கு விற்பனைக்கு வராது. ஏன்னா அவங்க ட்ரேடர் கிடையாது, அதனால வராது சொல்லலாம். முதலீட்டுலாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்தால் விலை குறையும்னு சொல்லலாம். இப்போ வந்து முதலீட்டாளர்களே முதலீடு செய்யறதை விட அரசுகள் வந்து முதலீடு செய்திருக்காங்க. அதனால வந்து அவங்க மறுசுழற்சிக்கு தங்கத்தை கொண்டு வர மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் வரும் காலங்களில் மக்கள்னு சொல்றது அரசுடைய பல நாடுகளுடைய அரசுகள் வந்து அமெரிக்க டாலர் மீது நம்பிக்கை இழக்கும். அந்த இழக்கும் பட்சத்தில் தங்கமே அவர்களுடைய உண்மையான கரன்சியாக மாறும். அதனால் தங்கத்துடைய தேவை, தங்கத்துடைய முதலீடுகள், தங்கத்துடைய விலை இன்னும் உச்சத்தை நோக்கி தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த முதலீடு செய்வது வந்து இப்போ டிஜிட்டல் கோல்டு, இதே போல் அந்த கோல்டு பீஸ், இது தவிர தங்க நகைகள், தங்க இது போல் இந்த கோல்டு காயின்ஸ், இது போன்று வாங்கி முதலீடு செய்கிறார்கள். இதில் வந்து இந்த சேதாரம், செய்கூலி சேதாரம், இந்த இது போன்ற சேதாரம் வாங்கிய விலைக்கே அதை அப்போதே சந்தை விலைக்கு விற்பதற்கான அந்த சூழல் வந்து இந்த முதலீட்டில் எதில் சேஃப்டியாக இருக்குது? டிஜிட்டல் கோல்டா, அல்லது இந்த கோல்டு இடிஎஃப்னு சொல்கிறாங்களே அதுவா, அல்லது நகைகள் மூலமாக வாங்குவதா, அல்லது இது பேப்பர் கோல்டு என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அந்த முதலீடு செய்வது, இதில் எதில் பாதுகாப்பானது சாமானிய மக்களுக்கு? இல்லை, முதல்ல சொல்லிடுறேன். டிஜி கோல்டு வந்துட்டு செபி வந்து சொல்லிட்டாங்க, எங்களுடைய கண்காணிப்பில் இல்லை. அதனால் நீங்கள் யாராவது அதில் பணம் செலுத்தினாலும் அது வந்து டிஜி கோல்டில் நீங்கள் பணம், ஆனால் நீங்கள் தான் முழு பொறுப்பு, நாங்கள் பொறுப்பு அல்ல. அதனால் அதனுடைய பாதுகாப்பு தன்மைங்கிறது ஒரு கேள்விக்குறியான, எந்த வித ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியும் அதை வந்து கண்காணிக்கல. அதனால வந்து அது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவதா நீங்க சொன்னது வந்துட்டு இடிஎஃப் சொன்னீங்க. இடிஎஃப்ல வந்துட்டு முதலீடு செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நடைமுறை சாத்தியம் எவ்வளவு பேருக்கு அது வந்து செய்ய முடியும்? ஒரு நடைமுறையா அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல செய்யணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும், எப்போ விற்கணும், எப்போ வாங்கணுங்கிறதெல்லாம் தெரியணும். அது வந்து டெப்தான நாலேஜ் இருக்கவங்க, அதாவது நான் சொல்றது இந்த விஷயத்தில் முழு அளவில் அறிவுத்திறன் கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இடிஎஃப். சாதாரண எல்லாமே போய் எனக்கு ஒரு இடிஎஃப்ல ஒரு 50 கிராம் கொடுங்கன்னு யாரும் வாங்கிட முடியாது. ஏன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நடைமுறைகள் இருக்கு. அதனால்தான் ஈஸியா மக்கள் எளிதாக அணுகக்கூடிய விஷயமாக ஒரு நகை நிறுவனங்களை போய் எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு உண்டான ஒரு காயினை கொடுத்து 2% தான் வேஸ்டேஜ் காயினுக்கெல்லாம். இப்போ அதை வாங்கிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லையே. அதே ஜிஎஸ்டி எங்கே பண்ணாலும் ஆக போகுது. இந்த 2%க்காக நம்ம இவ்வளோ தூரம் நடைமுறையை வந்துட்டு மாற்றுறது. ரெண்டாவது எப்போனாலும் விற்கலாம், நிறைய விஷயங்கள் அதை வந்து ப்ளஸ் தான். அதனால் காயினாக வாங்கிறது நல்லது. இப்போதைக்கு இப்போ இந்த நகையாக வாங்கினா அதில் வந்து ஓரளவு அந்த இழப்பு ஏற்படும். இப்போதைக்கு நகையாக வாங்கினால் பிசிக்கல் கோல்டில் நகையாக வாங்கினா இழப்பு ஏற்படும். நான் நகையாக தான் போகணும்னு ஆசைப்பட்டு நகையாக வாங்கிடலாம். முதலீட்டாளர்களை பார்வையில் பார்க்கும்போது காயினா வாங்கிக்கிறது நல்லது. முதலீட்டாளர்கள் காயினா வாங்கிக்கிறது தான் நல்லது. இன்னொன்று முக்கியமாக வந்து இந்த தங்கம், வெள்ளி இப்போதைக்கு அதனுடைய முதலீடு வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகிறது. ஏனென்றால் பங்குச்சந்தையிலேயோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆகியவற்றில் முதலீடு செய்பவர்கள் எண்ணிக்கையில் வந்து ஒரு பெரிய சரிவு. பங்குச்சந்தை வந்து இந்த தங்க நகை விலை உயர்வால் இந்த பங்கு ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு வீழ்ச்சியை இப்பொழுதைக்கு சந்தித்து வருகிறது. இந்த பங்குச்சந்தை வாயிலாக அந்த கோல்டில் முதலீடு செய்வதில் அதில் தங்க நகைகளின் பங்கு, அந்த தங்கம், இந்த கோல்டு பீஸ் வாங்குறோம்ல, அதனோட
விலைகள் இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியோட தொடர்புடையதா? இது தொடர்ந்து பங்குச்சந்தை எழுச்சி பெற்றால் தங்கத்தின் அந்த ETF விலை வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா, அந்த நகை மதிப்பு வந்து? இல்லை, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து பியூர்லி ஷேர் மார்க்கெட். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த போர் சூழல் தான் முக்கிய காரணம். ஏன்னா பொருளாதாரத்துறையை சேர்ந்த பங்குச்சந்தைகள் பெரிய வீழ்ச்சியை நோக்கி போகும். அந்த வீழ்ச்சி வரும்போது பங்குச்சந்தையுடைய சரிவு ஏற்படும். அதனால தான் வந்துட்டு பெரும்பாலான முதலீடுகள் தங்கம் பக்கம் போயிருக்கு. இந்த தங்கத்துடைய அதாவது சில நிறுவனங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல அவங்களும் அவங்களுடைய பட்டியலிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக அதுல விலை ஏற்றம் இருக்கிறதுக்காகவும் இந்த தங்கத்துடைய விலை ஏற்றம் இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தங்கத்தோட உற்பத்தியோட அளவு வந்து தொடர்ந்து குறைந்துக்கிட்டே இருக்குது. அதனால கூட அந்த விலை, அதுவும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த போர் சூழலாலே உயர்ந்துக்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த உற்பத்தி விகிதமானது உண்மையிலே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் வருதா? புதுதாக தங்கம் வெட்டி எடுப்பது வந்து எந்த நாட்டில் அதிகமாக இருக்குது சார்? இந்த விலை உயர்வு வந்து இந்தியாவில் மட்டும்தான் இந்த விலை உயர்வா, இல்லை மற்ற நாடுகளில், இப்போ மலைகுடா நாடுகளில் இந்த விலை விகிதமானது குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது? அது எந்த அளவுக்கு உண்மை சார் அது? இல்லை, அதாவது முழுக்க முழுக்க தங்கத்துடைய விலை சர்வதேச சந்தையினுடைய நிலவரத்தை பொறுத்தான் ஏற்றம் இறக்கம் இருக்கு. இந்தியாவில் அதில் எந்தவித மாற்றமும் நம்ம செய்ய இயலாது. காரணம் என்னன்னா, நம்ம உள்நாட்டில் தங்கத்துடைய உற்பத்தி இல்லவே இல்லை. நம்ம முழுவதுமாக இறக்குமதி செய்கிறோம் என்றால் நம்முடைய கொள்முதல் எல்லாமே சர்வதேச சந்தையில் தான் நடைபெறுகிறது. அதனால சர்வதேசத்தினுடைய மாற்றங்கள் என்னவோ அதனால் விலையை நிர்ணயிக்கும். அந்த விலைக்கு தான் தங்கத்தில் வரும். உலகத்தை பொறுத்தவரை எல்லா நாடுகளிலும் தங்கம் ஒரே விலைதான், விலையில் மாற்றம் இல்லை. அதாவது ஒரு நாட்டுக்கும் என்ன மாற்றம் இருக்குன்னா, அந்தந்த நாடு விதிக்கக்கூடிய வரிகள், இறக்குமதி வரிகள். இப்ப 6% நம்ம இருக்குன்னா, துபாயில பாத்தீங்கன்னா 5% இறக்குமதி வரி. சோ அந்த 1% கம்மியா இருக்கும். மற்றபடி பெரிய அளவுல எந்த நாட்டிலையும் விலை வித்தியாசம் இருக்கவே இருக்காது. இதே வேலை தான் இருக்கும். இல்லை, நான் என்ன கேட்குறேன், இந்த கரன்சி வேறுபாடுகள், ஒவ்வொரு நாடுகளோட ரூபாய் மதிப்பு, அங்கே உள்ள அந்த கரன்சி மதிப்புக்கும் டாலருக்கும் நிகரான அந்த மதிப்பு குறைவாகவோ கூடவாகவோ இருந்தால் அது தங்கத்தின் விலையில எதிரொலிக்குமா சார் அது? இல்லை, இந்தியாவிலேருந்து கூட நம்ம வாங்குறோம்னா டாலர் கொடுத்தா வாங்குறோம், நம்ம இந்தியா ரூபாய் கொடுத்து வாங்கல. ஸோ உலகம் முழுக்க கரன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கரன்சி தான். கரன்சியில் எந்த வித மாற்றமும் இல்லை. இன்னைக்கு $5250 ஒரு அவுன்ஸ் தங்கம்னா உலகம் முழுக்க $5250 தான். ஒரு நாட்டினுடைய மாற்று மதிப்பு வித்தியாசப்படும். வேற எந்த டாலர்ல வித்தியாசம் கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு $90 $91 இருக்கு மாற்று மதிப்பு. ஒரு $91 கொடுத்தா ஒரு டாலர் கிடைக்கும். அதே நீங்க வந்துட்டு துபாய்க்கு போயிட்டீங்கன்னா அவங்க 4 இது கொடுத்தா அவங்களுக்கு மாத்திக்கலாம். ஏன்னா அவங்க $21 $22 விலை இருக்கு. ஸோ ஒரு நாட்டுக்கும் அது வித்தியாசம் இருக்கும். மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை. அமெரிக்காவை, அதாவது உலக சந்தையில் சர்வதேச சந்தையில் டாலர் கொடுத்தா தங்கத்தை வாங்குறாங்களே தவிர வேற எந்த கரன்சியும் அங்கே வந்து ஈடுபடாது. இல்லை, இந்த டாலரோட மதிப்பின் மீதான அந்த நம்பகத்தன்மை வந்து இப்போதைக்கு அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்த ஐரோப்பிய யூனியனோட யூரோ மற்றும் பவுண்ட் உள்ளிட்டவற்றின் இது போன்ற மற்ற நாடுகளோட அந்த நாணய மதிப்பை வந்து பயன்படுத்துவது அதிகரிக்கும் போக்கு இப்போதைக்கு இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அந்த போக்கினால் டாலருக்கு நிகரான மற்ற கரன்சியோட மதிப்பை நாம் வந்து மாற்றி அதிக பயன்பாட்டை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கல்ல. இதை இவ்வாறு கொண்டு வரும் பொழுது டாலரின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தாலோ அல்லது அங்கே அந்த அமெரிக்காவுடைய அந்த சென்ட்ரல் ரிசர்வ் அந்த ரேட் கட்டை வந்து இன்னும் குறைத்தாலோ இந்த விலையேற்றம் வந்து வீழ்ச்சியை சந்திக்குமா? இல்லை இந்த இப்போ ஏற்கனவே விலையேற்றம் இந்த 1.25 லட்சம் ஒரு சவரன் என்பது வந்து இனிமேல் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, அதாவது முதல்ல சொல்லிடுறேன், பல நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான கரன்சி உருவாக்கலாம். அமெரிக்க டாலரை மட்டுமே நம்ம நம்பி இருக்க வேண்டாம். பொதுவான இன்னொரு கரன்சி, உலக கரன்சியாக நம்ம மாற்றலாங்கிற ஒரு முடிவுல தான் பிரிக்ஸ் நாடுகள் வந்தன. அதில் இந்தியாவும் இணைந்து அது செயல்பாட்டு கொண்டு வந்த பொழுதுதான் அமெரிக்க அதிபர் கூப்பிட்டு அவங்களெல்லாம் வந்து ஒரு மிரட்டினார். நீங்க இது பண்ணக்கூடாது, அமெரிக்க டாலருக்கு எதிரான இன்னொரு கரன்சி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு. இருப்பினும் எதிர்காலத்தில் ஒரு பொதுவான கரன்சி, அமெரிக்கா டாலர் அல்லாத ஒரு பல நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு கரன்சி கொண்டு வருவாங்க. அது பெரிய அளவில் வந்து நடைமுறைக்கு வரும். அப்பொழுது வந்துதான் இந்த பிரச்சனை தீரும். அதாவது ஒரு நாட்டினுடைய ஆதிக்கமே இல்லாத உலகத்தில் இருக்க பெரும்பாலான வளர்ந்த நாடுகள் வந்து அதனுடைய ஆதிக்கத்தை கையில் எடுக்கும். இப்போ வெறும் முழுக்க அமெரிக்க டாலரை நம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு. அமெரிக்க அதிபர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சர்வதேச அளவில் பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்கு. நீங்க சொன்னது போல வந்து தங்கத்தின் விலை 1,25,000 ஒரு சவரனுக்கு குறையுமான்னு கேட்டீங்க. அது குறையாது. ஏனென்றால் இன்னும் விலை கூடும்ன்றதா எங்களுடைய கணிப்பு. காரணம் என்னன்னா, இந்த போர் சூழல் இன்னும் போரே தொடங்கவில்லை. ஒரே ஒரு போர் தொடக்கம் ஏற்பட்டாலே விலையில் பெரிய அளவில் மாற்றம் வரும்.
அப்பொழுது பெரும்பாலான நாடுகள் இன்னும் வந்து தங்கத்தை பெருமளவில் வாங்கி குவிக்க தொடங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்கள் பெருமளவில் வாங்கி குவிக்க தொடங்குவார்கள். அதனால் வந்து விலை குறைவதற்கு அறவே வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லலாம். உலகம் முழுவதும் மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை தான் நிலவி கொண்டு வருகிறது. ஓகே, இந்த அமெரிக்க அதிபரின் இந்த ஈரான் போர் முஸ்தீபுகள் மற்றும் வந்து ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிரான அந்த மற்ற நாடுகளின் போக்கு, இது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம சாதாரண மக்கள் அந்த சிறிய நகைகள், ஒரு கம்மல், ஒரு வளையல் அல்லது ஒரு மோதிரம், இது போன்ற நகைகளை வாங்குவதற்கு கூட ஒரு சவரன் என்றால் ஒரு 1.25 லட்சம் இல்லாமல் இப்போ நகைக்கடைக்குள் நுழைய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது. இது பெரு நகரங்களில் பெரிய அளவில் நகை விற்பனையாளர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற சிறு நகரங்கள், இது போன்ற ஒரு சிறிய ஒரு திருநெல்வேலியிலேயோ ஒரு உசிலம்பட்டியிலேயோ அல்லது ஒரு சின்ன ஒரு அரியலூர் போன்ற ஊர்களிலேயோ உள்ள இந்த நகை தொழிலாளர்களால் இனிமேல் அந்த நகை தொழிலில் ஈடுபடுவதில் அந்த நகை கைவினைஞர்கள், அந்த தங்காசாரியோட அந்த வாழ்நிலை மற்றும் அவர்களுடைய தொழில், இது இப்போ ஒரு சிக்கலில் ஏற்படுத்திருக்கா இல்லைன்னா அந்த மிஷின் கட்டிங் நகைகளே அதிகமாக புழக்கத்தில் வந்திருக்கிறது சார். இப்போ 2 விதமான பாதிப்புக்கு அவங்க உள்ளாயிருக்கிறாங்க. ஒன்று, விலை அதிகபட்சமாக உயர்ந்து விட்டது என்பதால் அவர்கள் முதலீடு அதிகம் செய்து அவர்கள் விற்று அதன் மூலமாகத்தான் அவர்கள் அந்த தொழிலை வந்து தொடர முடிய சூழ்நிலை ஒன்று. 2வது, இயந்திரமயமாக்கல் இந்த தொழிலில் அதிகரித்திருக்கிறது, மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கா. உண்மையிலேயே அதை விட கைவினை தொழிலை விட இந்த மிஷின் கட்டிங் வரவேற்பு பெரிய அளவில் பெற்றிருக்கா இப்போ? இல்லைங்க, அதாவது எப்பொழுதுமே ஹேண்ட்மேடு ஜுவல்லரிக்கு தான் வேல்யூ அதிகம். நிறைய மக்கள் விரும்பி வாங்குறாங்க. ஆனால் அந்த ஹேண்ட்மேடு ஜுவல்லரிக்கு சைக்கூலியோ அல்லது சேதாரமோ மிஷின் மேடை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது மக்கள் வந்து ஒரு சுமையாகவும் பலுவாகவும் நினைக்கிறாங்க. ஆனால் அதன் மூலமாக இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குதுங்கிறத நினைச்சாங்கன்னா நிச்சயமாக அதை வாங்குவாங்க. தொடர்ந்து இந்த கைவினை கலைஞர்கள் செய்யக்கூடிய பொருட்களுக்கு தான் பெரிய மவுஸ் இருக்கு. அவங்களுடைய அந்த கலை வந்து அழியக்கூடாதுன்னா கண்டிப்பாக நம்ம அதை ஆதரிக்கணும். அதாவது டெம்பிள் ஜுவல்லரி ஆகட்டும், அந்த கையால் செய்யக்கூடிய எல்லா தங்க நகைகளையும் நம்ம ஆதரிச்சோம்னா நிச்சயமா அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இந்த கலை வந்து இன்னும் வந்து வளரும், இல்லை வளரலன்னா கூட பரவாயில்லைங்க, இன்னும் அழிவு நோக்கி போகாத பாதுகாக்கப்படும். அதனால வந்துட்டு மிஷின் கட்டிங்களை விட மிஷினுடைய அதாவது இயந்திரமயமாக்கல்களை தாண்டி நம்மளால கையால செய்யற ஒரு விஷயத்துக்கு தான் வேல்யூ அதிகம். அதான் நம்ம வந்து செய்யணும். இல்லை, இந்த நான் இப்போ அந்த சிறிய நகைக்கடைகள் வந்து அந்த எண்ணிக்கை குறைவதை பார்க்க முடியுது. ஏனென்றால் பல ஊர்களில் இந்த கூல வணிக பஜார், கூலக்கடை பஜார் என்று இந்த நகை வணிகர்கள் சிறு சிறு கடைகளாக நிறைய இடங்களில் ஒரு சிறிய ஒரு நகை உருக்கக்கூடிய ஒரு சாதனங்களோடு அமர்ந்து அந்த மாடல்களில் அந்த கைவினைஞர்கள் தங்கம், வெள்ளி, அந்த கொலுசுகள், அந்த சிறிய அளவிலான அந்த செயின், மோதிரம் ஆகியவற்றில் உள்ள அந்த பணிகளை செய்யும் தொழிலாளர்கள் எண்ணிக்கை இப்பொழுது குறைந்திருக்கிறது சிறு நகரங்களில். அதற்கு இந்த விலை உயர்வுனால் அவர்களுடைய அந்த முதலீட்டு திறன் பாதிக்கப்பட்டிருக்குதா? அவங்களால பெரிய அளவில் அந்த தொழிலில் ஈடுபட முடியலையா? இல்லாட்டா அவங்களை போன பெரிய நகைக்கடை அதிபர்கள் சார்ந்து தான் அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கா? அப்போ இந்த அளவுக்கு 1.25 லட்சம் ஒரு பவுன் அப்படிங்கும்போது சாதாரணமாக யாருமே அதை அவங்ககிட்ட அணுக முடியாத சூழ்நிலை நிலவுவதாக ஒரு கருத்து இருக்காதா? அதை தான் கேட்குறேன் அவங்ககிட்ட நான். அதாவது முதல்ல வந்து தொழில் போட்டி முதல் காரணம். இரண்டாவதாக ஒரு பெரிய கடையில் போனோம்னா நிறைய டிசைனை பார்க்கலாம். ஒரு நார்மலான ஒரு கடைக்கு போகிறோன்னு சொன்னால் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு கடைக்கு போனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டிசைன் வச்சுருப்பாங்க. ஒரு 5-6 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு கடைக்கு போனால் நிறைய டிசைனை பார்க்கலாம். மக்களுடைய மனநிலையை எதை நோக்கி போனால் நிறைய டிசைன் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தான் இருப்பாங்க. ஒரு சிலர் தான் இந்த கடை தான் எங்களுக்கு ராசி, இந்த கடையில் வாங்கினதான் எனக்கு நிறைய பொருள் சேர்த்துருக்காங்க. அது சின்ன கடை இருந்தாலும் அவங்க அந்த கடையை சைஸ் பார்க்காத உள்ளே வாங்குவாங்க. பட் இப்பொழுது வரக்கூடிய இளைஞர்கள் அல்லது இப்போ மாடர்னாக பார்க்குறவங்க எல்லாமே எங்கே டிசைன்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு அதை நோக்கி அவங்களுடைய பயணம் இருக்குது. அது வந்து நிச்சயமாக வந்து சின்ன சின்ன நிறுவனங்களை வச்சு தொழில் நடத்தக்கூடிய கடைக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது எல்லாமே எல்லா ஊர்லேயும் நான் கண்கூடாக பார்க்குறோம். சின்ன வணிகர்கள், சிறிய வணிகர்கள் பெரிய அளவில் பாதிப்பில் உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கியமாக தொழில் போட்டி, பெரிய நிறுவனங்கள் சிறிய நிறுவனங்களை வந்து தங்களுடைய கை அடக்கத்தில் கொண்டு வர வேண்டும், தனக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அவர்கள் இதெல்லாம் செய்கிறாங்க. இது வந்து இந்த தொழிலை பெரிய அளவில் பாதிக்கும். சிறு வணிகர்களை பெருமளவில் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் பாதிக்கும். இல்லை, நீங்கள் தங்கம் வைர நகை அந்த வியாபார சங்க தலைவராக இருக்கிறதுனால கேட்குறாங்கட்ட அந்த சிறு வணிகர்கள், அந்த சிறு நகைக்கடை வணிகர்கள் அவர்களுடைய அந்த பாதிப்பிலிருந்து மீட்பதற்கு இல்லை அரசு அல்லது இது உங்களை போன்ற அமைப்புகள் அது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அவர்களுக்கான அந்த சிறிய அளவிலான அந்த சங்கங்கள் வந்து அவர்களுக்கு பெரிய அளவிலான கடன் மற்றும் அந்த முதலீட்டு தொகையை
அளிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்கிறதா? ஏனென்றால் அடுத்த தலைமுறை அந்த கைவினைத் தொழிலை தங்க நகைகளில் ஈடுபடுவதை வந்து இப்போது தவிர்த்து வருகிறார்கள். இந்த மிக கடுமையான விலை உயர்வு, கடுமையான விலை முதலீடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிறிய கடை கூட வந்து பல லட்சம் ரூபாய் முதலீடு இருந்தால் மட்டுமே இந்த தங்க நகை தொழிலில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாகிவிட்டது. ஒரு சவரன் வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் என்று இருக்கிற போது அவர்களால் வந்து இந்த சிறு நகை தொழிலில் ஈடுபடுவதில் ஏற்படக்கூடிய சிக்கலை களைவதற்கு அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கணுமா, இல்லை உங்களை போன்ற இந்த தொழிற்சங்கங்கள், அந்த நகை வணிகர்கள் சங்கங்கள் மூலமாக அவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கதா? அப்போ இல்லை, இது வந்து சாத்தியக்கூறுகள். முதல்ல வந்து அரசு வங்கிகள் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. லோன் கேட்டால் லோன் கொடுப்பாங்க, அதுக்குண்டான ஒரு பாதுகாப்பு இதை வச்சுட்டு அவங்க தரலாம், செய்கிறாங்க. ஆனால் இப்பொழுதெல்லாம் ஒரு நிறுவனம் நடந்தாலும் பல கோடி ரூபாய்கள் முதலீடு செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா 1.25 கோடி ரூபா இருக்கு. ஸோ அவங்க ஒரு 10 கிலோ வச்சாங்கன்னா 16-17 கோடி ரூபா அவங்க முதலீடு தேவைப்படுது. அப்புறம் நிறுவனங்கள் நடத்துவதற்கு வாடகை மற்றும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்படி ஆகவே ஆகாது. அதனால தொழில் போட்டி, அதாவது ஏற்கனவே இந்த தொழிலில் இருக்கவங்க தான் இதில் இருக்கமே தவிர இன்னும் புதுசாக வந்துட்டு ஒரு நிறுவனங்கள் திடீர்னு ஒரு கடை ஆரம்பிக்க முடியும்னா அது பெரிய ஒரு கேள்விக்குரியதாக இருக்கும். அதனால அரசு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு அசோசியேஷனா, ஒரு இதோடைய மொத்த அசோசியேஷனாக சேர்ந்து கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இதோடைய தேவையெல்லாம் கோடியில் உள்ளது, லட்சத்தில் இல்லை. கோடியில் வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அசோசியேஷன்ல பெரிய வந்து நிதி நிலைமை இருக்காது. ரெண்டாவது வங்கிகள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கல. அரசு கூட இது வந்துட்டு ஒரு லக்ஸரியா கூட தான் பாக்குறாங்க. இது வந்து அத்தியாவசிய பொருளா இதை பார்க்கல. வணிகர்களுக்கு அந்த காப்பீடு ஏதாவது இருக்கா? இன்சூரன்ஸ் காப்பீடு அதெல்லாம் இருக்கு, அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. ஆனால் அரசோ அல்லது வங்கியோ பெரிய அளவில் இதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, செய்யவில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே சார், நிறைவா ஒரு கேள்வி. இப்போது 1.25 லட்சம் ஆகியுள்ள இந்த தங்கத்தின் விலையானது இதற்கு முன்பு உங்கள்கிட்ட 1 லட்சத்தை தாண்டுமா என்று பல முறை கேள்வி எழுப்பி இருக்கிறோம். இந்த 1.25 லட்சத்தை தாண்டி இன்னும் இந்த ஆண்டு இறுதிக்குள், 2020ஆம் ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் தங்கத்தின் விலை எந்த அளவுக்கு உயரும் அல்லது எந்த அளவுக்கு குறையும் சார்? குறைவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இனிமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உயரும் சொன்னால் 1.5 லட்சத்தை தாண்டி கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் 1.5 லட்சம் சொல்வது ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், யாரையும் வந்துட்டு ஒரு பயமுறுத்தும் விதமாக பெரிய நம்பரை சொல்லக்கூடாதுக்காக சொல்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி தான் செல்லும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு வருடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை ஏற்றம் 200%, வெள்ளியினுடைய விலை ஏற்றம் 300%. இந்த அளவுக்கு வந்து ரெண்டுமே விலை ஏறி இருக்கு. இதை கணித்து பார்க்கும்பொழுது இந்த 1.5 லட்சம் ரூபாய் ஒரு சவரங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதையும் தாண்டி பெரிய அளவில் போகும். ஆனால் நிச்சயமாக தொடர்ந்து விலை ஏறிக்கொண்டுதான் வரும். எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம், தங்கத்தின் மீது முதலீடு செய்வதாக இருந்தாலும் வெள்ளியின் மீது முதலீடு செய்வதாக இருந்தாலும் நீண்ட கால முதலீடாக மட்டுமே நீங்கள் பாருங்கள். குறுகிய கால முதலீடுகளாக அதில் முதலீடு இருந்தால் நீங்கள் முதலீடே செய்ய வேண்டாம். நீண்ட கால முதலீடு என்பது மினிமம் குறைந்தபட்சம் 1 வருடம் அதற்கு மேல் இருந்தால் மட்டும்தான் முதலீடு செய்யணும், இல்லை செய்யக்கூடாது. அப்பொழுதுதான் நம்ம எவ்வளோ முதலீடு செய்தோம் எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு பார்க்க முடியும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 6 மாதத்துலேயே 4 மாதத்துலேயே மறுபடியும் ரிட்டர்ன் வரும், நிறைய லாபம் வரும்னா கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க, அப்போனா முதலீடு செய்யாதீங்க. ஓகே சார், நன்றி சார். இந்த தங்கத்தின் விலையேற்றம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தின் விலை எவ்வளவு உயரும், குறைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்ற தகவல்களோடு இந்த சிறப்பு விவாதத்தை நிறைவு செய்வோம். மற்றொரு ஆளுமையோடு சிறப்பு விவாத நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி.